ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியாக மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். ஜூலை 16ஆம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் மற்றும் உத்தரவு பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அரசின் ரகசிய ஆவணங்களை பதுக்கி வைத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. டொனால்டு ட்ரம்புக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் இத்தனை ஆண்டுகளாகியும் சிபிஐ விசாரணையில் பயனில்லை. துப்பாக்கிச்சூட்டில் தொடர்புடைய 21 அதிகாரிகளின் சொத்துக்களை கணக்கெடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி மாணவர்கள் இடைநிற்றல் இல்லை என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தில் 5 நாட்களும் சிறுதானியம் பிஸ்கட் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நில அபகரிப்பு புகாரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீண்டும் முன்ஜாமீன் மனு. கரூர் நீதிமன்றத்தில் 2 முறை முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. படித்து டிகிரி வாங்குவதால் எந்த பயனும் இல்லை, பஞ்சர் கடை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என மாணவர்கள் மத்தியில் மத்திய பிரதேச மாநில பாஜக எம்எல்ஏ கனலால் சக்யா சர்ச்சை பேச்சு. இந்தியாவின் வணிகப் பொருட்களுக்கான ஏற்றுமதி 2.56% உயர்வு. நாட்டின் வணிகப் பொருட்கள் ஏற்றுமதி $3,520 கோடி இருந்தது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக அணைகளின் நீர்த்திறப்பு அதிகரிக்கப்படுவதால் ஒகேனக்கல் ஆற்றில் பரிசல் இயக்க தடை. இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை பரிசல் இயக்க தடை வைத்துள்ளதாக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பு. கோதையாறு தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 25,500 கன அடி நீர் வெளியேற்றம். தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 15,000 கன அடியாக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டம் இன்று நடைபெறுகிறது. காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மின்கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஆணையம் அறிவிப்பு. 4.83% மின்கட்டண உயர்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. 400 யூனிட் வரை பயன்படுத்தும் நுகர்வோர்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு $4.80 கட்டணம் நிர்ணயம். 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு $6.45 மின்கட்டண உயர்வு. வணிக பயன்பாட்டுக்கான மின்கட்டணத்தையும் உயர்த்தி அரசு அறிவிப்பு. சிறு குறு தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், ஐடி நிறுவனங்களுக்கான மின்கட்டணம் உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுக்குமாடு குடியிருப்புகளுக்கான மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு $8.55 உயர்வு. விசைத்தறிகளுக்கு 500 கிலோவாட்டுக்கு மேல் ஒரு யூனிட்டுக்கு $8 அதிகரித்து மின்சார வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக அரசு மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மக்களை வாட்டி வதைப்பதே திமுக அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளதாக எடப்பாடி காட்டம். மின்கட்டண உயர்வு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான பரிசு என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். இடைத்தேர்தல் முடிந்ததும் மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களின் முதுகில் குத்திவிட்டதாக கடும் தாக்கு. பொதுமக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். மின்கட்டண உயர்வை திரும்ப பெறாவிட்டால் திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த எதிர்க்கட்சிகள் முடிவு. 1 கோடி மின் நுகர்வோர்களுக்கான மின் கட்டணத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என மின்சார வாரியம் விளக்கம். வீடுகளுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், குடிசை இணைப்புகளுக்கு என இலவசம் தொடரும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி. குறிப்பிட்ட கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. கனமழையால் கோவை மாவட்டம் வால்பாறை தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கையால் புதுச்சேரி மாநிலம் மகோவில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்து அம்மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கைக்கான கலந்தாய்வு ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 நாட்கள் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடியதால் தங்களது உடல் வலியை பிரதிபலிக்கும் வகையிலேயே வீடியோ வெளியீடு. தவறு செய்ததாக நினைத்தால் மன்னித்து விடுங்கள், யாரையும் புண்படுத்தும் எண்ணம் இல்லை என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் விளக்கம். ஸ்ரீலங்கன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற கொழும்பு மற்றும் காலே அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கொழும்பு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் கல்லே அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் 1 லிட்டர் பெட்ரோல் $100.76 1 லிட்டர் டீசல் $92.35 விற்பனையாகிறது. இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் $160 குறைந்து 54,280 விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை 1 கிராம் $99.70 விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது.